ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் இன்னோவேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டிங் அண்ட் அரே. ஸோ நம்ம வந்து ஷார்ட்டிங் அண்ட் அரே வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே எப்படி வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே ஷார்ட்டிங் தாங்க. ஆனால் ஃபார் லூப் இல்லாமல் எப்படி வந்து நம்ம ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி, தட் இஸ் ஷார்ட் மெத்தட் வந்து இன்பில்டாகவே இருக்கிற மெத்தடு ஜாவால. ஸோ அந்த ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஷார்ட்டிங் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோட இன்புட் அரே 5,2,8,1,4 அப்படின்றது. ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது ஜாவால. இது வந்து நம்ம கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் நேம் அரே டாட். ஸோ எப்போதுமே நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிறது ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஸோ அரேஸ் அப்படின்ற கிளாஸ் வந்து எனக்கு ஜாவா டாட் யூட்டில் அப்படின்ற பேக்கேஜ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஸோ அரேஸ் டாட் என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட் மெத்தட். ஸோ இங்கே வந்து நம்ம எதை ஷார்ட் பண்ண போகிறோம், பைட் டேட்டாவா, கேரா, ஃப்ளோட்டா, டபுளான்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ ஷார்ட் மெத்தட் வந்து நம்ம இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா கூட தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இந்த மெத்தட் கால் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா வந்து ஷார்ட் ஆகும். ஸோ எந்த ஆர்டரில் ஷார்ட் ஆகும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகும். ஸோ அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சிஸ் அவுட். ஸோ எனக்கு எல்லாமே வந்து இப்போ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து அரேவை வந்து மொத்தமாக அட்டை ஸ்டிச் பிரிண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா எனக்கு எரர் தான் வரும். ஸோ எப்போதுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேவை வந்து அட்டை ஸ்டிச் எனக்கு ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா we can யூஸ் அரே கிளாஸ். இங்கேயும் அரே கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். டாட் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ இங்கேயுமே நம்ம வந்து உள்ள பாஸ் பண்ண போகிறது இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ இன்டீஜரை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட்ல எழுதுனா போதுங்க. ஸோ மொத்த அரே நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக நான் இந்த வேரியபிள் கொடுத்தேன் அப்படின்னா நம்பர்ஸ்ன்னு கொடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கார்பேஜ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஒன்று நம்ம டேரெக்டாக அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் நம்ம அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷார்ட்டட் ஆர்டர் 1 2 4 5 8ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வித்தவுட் யூஸிங் ஃபார் லூப். இதே வந்து எனக்கு வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகணும், லைக் 8 5 4 2 1 அப்படின்றது இதே அரே வந்து எனக்கு டிசெண்டிங்கில் பிரிண்ட் ஆகணும் அசெண்டிங்கில் இல்லாமல் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்ற மெத்தட் வந்து எனக்கு எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இப்போ இங்கே எப்படி வந்து ஷார்ட் மெத்தட் வந்து எனக்கு அரேஸ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்ற மெத்தட் வந்து எனக்கு கலெக்ஷன் கான்செப்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது ஒன் திங். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் கான்செப்டில் டேட்டா டைப்ஸ் ஏதாவது இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுத மாட்டோம், ஃபுல் ஃபார்மில் எழுதணும். எந்த ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபார்மில் எழுதுவோம். அப்படி எழுதணும் அப்படின்னா அதை wrapper கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க ரிவர்ஸ் ஆர்டருமே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா wrapper கிளாஸ் அப்படின்றதுனால இன்டீஜரை ஷார்ட்டாக எழுதாமல் ஃபுல் ஃபார்மில் இன்டீஜர் அப்படின்றது மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அண்ட் தென் ஒன் ரெஃபரன்ஸ் let it be numbers of array equal to. ஸோ இன்புட் அரே வந்து நம்ம இது கூட எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா எனக்கு ஆர்டர் வந்து கரெக்டாக இல்லை இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் மெத்தட் இதில் அப்ளை பண்ணுறோம். ஷார்ட் பண்ண போகிறது இன்டீஜர் டேட்டாவை. ஸோ ஷார்ட் இங்கே என்ன ரெஃபரன்ஸ் போட்டிருக்கீங்களோ அதை பாஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலெக்ஷன் கான்செப்டுமே கொண்டு வர போகிறோம். ஸோ கலெக்ஷன் ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா. கலெக்ஷன் டாட் ரிவர்ஸ் மெத்தட், ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு.
கலெக்ஷன்ஸ் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கலெக்ஷன் கிடையாது, கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கலெக்ஷன்ஸ் அப்படின்ற கிளாஸில் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிவர்ஸ் பண்ண டேட்டாவை நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சிஸ் அவுட். ஸோ எனக்கு அரேவை வந்து மொத்தமாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்குள்ள இன்டிஜரை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் ஆஃப் a numbers. ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 8, 5, 4, 2, 1 டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்ற மெத்தட் வந்து எனக்கு கலெக்ஷன்ஸ் அப்படின்ற கிளாஸில் தான் இருக்குது. ஸோ கலெக்ஷன் கான்செப்டில் நான் டேட்டா டைப் ஏதாவது மென்ஷன் பண்ணோம், இன்டீஜர், ஸ்ட்ரிங் அப்படின்னா இங்கே அதை வந்து ஃபுல் ஃபார்மில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா wrapper class அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.